2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இயேசுனுடைய அன்பு உங்க வாழ்க்கையை உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கைக்கு இயேசுனுடைய அன்பு உங்களை அழைக்கிறது. தேவனுடைய அன்பு உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு அழைக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவின் அன்பிற்குள் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை புதியதாய் இருக்கும். எல்லாமே புதிதாக்கும்படி இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்வை மாற்றும்படி உங்கள் மீது அவர் அன்பாக இருக்கிறார். எல்லாமே மாறப்போகுதுங்க. அவருடைய அன்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்க தோல்வியை மாற்றிவிடும். இயேசுனுடைய அன்பு உங்கள் சரீரத்தில் இருக்க வியாதியை மாற்றிவிடும். இயேசுனுடைய அன்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்க தரித்திரத்தை மாற்றிவிடும். இயேசுனுடைய அன்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை நீக்கிவிடும். இயேசுனுடைய அன்பு உங்களுடைய சுற்றி இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை தந்து ஒரு புதிய வாழ்க்கையை தரும்படி இயேசுனுடைய அன்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்காக சிலுவையிலே வெளிப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கை அதனால் இன்னைக்கு மாறப்போகிறது. தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. வாசிங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் அவருடைய அன்பு உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தருகிறது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய், சத்தமா வாயை திறந்து வாசிங்க பார்க்கலாம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தா, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்க, அக்கிரமங்களையும் பாவங்களையும் இருக்கிற உங்களை அவருடைய அன்பு தான் புதிய வாழ்க்கையை தரும்படி தூக்கி எடுக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். உங்களுக்கு பழைய குற்ற உணர்வு, பழைய தோல்விகள், சாபங்கள் எதுவுமே உங்கள் அடையாளமாக இனி இருக்க போவதில்லை. இப்படிப்பட்ட உங்களுடைய பழைய சாபம் என்கிற அடையாளத்தை நீக்குகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு. பழைய பாவ குற்ற உணர்வு என்கிற அடையாளங்கள் எல்லாம் நீக்கி தேவன் உங்களை அவருடைய பிள்ளையாக இன்றைக்கு மாற்றும்படி உங்கள் மீது அவர் அன்பு வைத்திருக்கிறார். உங்கள் பழைய வாழ்க்கையை சீரமைக்கிறதுக்கு மட்டும் இயேசு வரலைங்க, ஒரு புது வாழ்க்கையை கொடுப்பதற்காக வந்தார். சாத்தான் உங்கள் கடந்த காலத்தை நினைவூட்டுவான், நீ அப்படி இருந்த இப்படி இருந்தேன்னு. ஆனால் தேவன் உங்களை கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய படைப்பாக, புதிய சிருஷ்டியாக, அவருடைய பிள்ளையாக உங்களை பார்க்கிறார். ஆகவே கடந்த கால உங்கள் வரலாறு உங்கள் எதிர்காலத்தை இனி முடிவு செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை தான் உங்கள் எதிர்காலத்தை முடிவு செய்ய போகிறது. அவர் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு தான் இன்றைக்கி உங்களுக்கான எதிர்காலத்தை முடிவு செய்கிறதா இருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நானும் சாத்தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். நல்லா கவனிங்க, நேற்று நீங்கள் தோற்றுருக்கலாம், ஆனால் இன்னைக்கு இயேசுனுடைய அன்பு உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை, ஒரு புதிய வெற்றியை, புதிய நம்பிக்கையை, புதிய விசுவாசத்தை இயேசுனுடைய அன்பு இன்றைக்கு தந்து உங்கள் தலையை நிமிர செய்ய போகிறது. தேவன் உங்கள் மீது அன்பாகவே இருக்கிறார்.